Hi, NCRT, Grade 11, Chapter 3, Chemical Classification of Periodic Elements பார்த்துட்டு இருக்கோம். Question number 31. The first ionization and second ionization enthalpies and the electron gain enthalpy of a few elements are given below. ஸோ அதெல்லாம் எலமெண்டோட பேர் 1, 2, 3, 4, 5, 6, 7 அண்ட் அதோடைய ΔH1 எலக்ட்ரான் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. ரைட், கொடுத்துட்டு நம்ம ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்னா எப்படி இருக்கணும்? ஸோ அது ஆனையானாவும் கேட்டானாவும் அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்போ இருக்கலே பாருங்க, இந்த ஃபிஃப்த் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியும் அதிகமாக இருக்குது அண்ட் செகண்டும் அதிகமாக இருக்குது. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட்டும் அதிகமாக இருக்குது, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பியும் அதிகமாக தான் இருக்குது. ரைட், அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாருங்க, நமக்கு என்ன இருக்குது, அதுவும் அதிகமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நெகட்டிவ், இதில் மட்டும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எதில் இருக்குது, பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இதுவும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இங்கே அயனைசேஷனும் கஷ்டம், அதே மாதிரி எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதும் கஷ்டம், ரிமூவ் பண்ணுறதும் கஷ்டம், லைக் அ நோபல் கேஸ். அப்போ நமக்கு என்ன வந்துடும், லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் வந்து 5 அப்படின்றது தான் ஆன்சர். ரைட்டா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, த மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் மெட்டல். ஸோ மெட்டல் அப்படின்னா கண்டிப்பாக LH வேல்யூ எப்போ இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும். அப்போ லோயர் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூ லோயர்ஸாக இருக்கணும். அப்போ லோயரில் நமக்கு என்ன ஆயிரும்னா -60, -48, -40 இருக்குது. ரைட், ஸோ அப்போ இந்த 3 தான் நமக்கு 1, 3 அண்ட் 6 இதுக்குள்ள தான் டவுட்டு. அந்த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன இருக்கணும், அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ ΔH1 யாருக்கு கம்மின்னு பாருங்கள், நமக்கு இருக்கலே செகண்டுக்கு தான் கம்மி. ஸோ அப்போ மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் நமக்கு என்ன வரும்,